ம். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ நீங்கள் பார்த்த மாதிரி தான் இந்த ப்ராஜெக்ட்டை நம்ம வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேனு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிளைண்ட் ஸ்டிக் ப்ராஜெக்ட்டை வந்து நம்ம Arduino மெகால பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் யூனோ கண்ட்ரோலர் வச்சுருந்தாலும் பிரச்சனை இல்லை, சேம் பின் தான். ஸோ அதுலேயும் எப்படி நான் உங்களுக்கு இது பண்ணுறதுங்கிறத நான் சொல்லி கொடுத்துருவேன், கனெக்ஷன் பண்ணுறதுங்க சொல்லி கொடுத்துருவேன். இதில் மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 டைப்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன், செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராமிங், தேர்டு ஒன்று ஏதாவது ஒரு எரர் இருந்தால் எப்படி கிளியர் பண்ணுங்கிறத இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து எரர் வந்து ஃபேஸ் பண்ணுறீங்க. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ Arduino மெகாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1200 வரும். இந்த ப்ராஜெக்ட் வந்து இது ஒர்த்து கிடையாது, ஆனால் இது வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லா ப்ராஜெக்ட்டும் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் யூனோலேயே பண்ணிக்கோங்க, சரிங்களா? மேஜர் இதில் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், சரி ஓகேங்களா? இதுக்கு தேவையான காம்பனன்ட்ஸ் சொல்கிறேன். Arduino யூனோ ஆர் மெகா, சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த பிளைண்ட் ஸ்டிக்கு நம்மளுக்கு மேஜராக தேவைப்படுறது வந்து பார்த்திங்கன்னா இரு கண்கள் இரு தூண்கள்ங்கிற மாதிரி. ஸோ ஒரே ஒரு அல்ட்ராசானிக் சென்சார், இதுதான் வந்து டிஸ்டன்ஸை வந்து மெஷர் பண்ணி நம்மளுக்கு கொடுக்க போகுது. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பஸர். இதில் நீங்கள் பெரிய டைப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சின்ன டைப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சவுண்டை தான் வந்து கொடுக்க போகுது. ஸோ நான் வந்து இந்த ஸ்மால் சைஸே நான் எடுத்திருக்கேன், சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ நம்ம இதுக்கான கனெக்ஷன்ஸை வந்து பார்த்துருவோம், சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், இந்த ஒரு அல்ட்ராசானிக் சென்சாருக்கு நம்ம வந்து ஒரு 4 பின் இருக்கக்கூடிய ஜம்பர்ஸ் எடுத்துக்கிறோம், மேல் டு ஃபீமேல், ஓகேங்களா? இப்போ வந்து பாருங்கள், இதை நான் கரெக்டாக வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நார்மலாக இது வந்து இந்த மாதிரி கனெக்ஷன் நீங்கள் கொடுக்குறப்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாக கொடுக்கணும். ஏன்னா உங்கள் கையில் குத்திக்கிறதாகவும் இருக்கட்டும், இல்லை அப்படின்னா எப்படி சொல்கிறது, பின் வந்து உடையிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. ஸோ வந்து சென்சாருக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நீங்கள் கரெக்டாக வந்து கொடுக்கணும், சரிங்களா? நான் கொடுக்குற மாதிரி கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள், இப்போ கூட லைட்டாக ஒரு ஷேக் ஆச்சு பார்த்தீங்களா? ஸோ இப்போ இந்த கனெக்ஷன் முடிஞ்சிச்சு, ஓகேங்களா? இப்போ இந்த கனெக்ஷன் முடிஞ்சுங்களா? இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த பஸருக்கு வந்து ஒரு அதே சேம் தான், மேல் டு ஃபீமேல் எடுத்திருக்கேன். லைக் வந்து இந்த இடத்துல அதே மாதிரி ஒரு கனெக்ஷனை இங்கே கொடுத்தாச்சு, ஓகேங்களா? ஓகே. ஸோ லைட்டாக நெளிஞ்சுக்குச்சுன்னு நினைக்கிறேன், ஐ திங்க். கரெக்டாக நீங்கள் ஒன்ஸ் கொடுக்குறப்ப கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ வந்து இப்போ நம்ம பஸர் கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம அதே சேம் மேல் டு ஃபீமேலுங்கிற இதை எடுக்க போகிறோம், சரிங்களா? ஸோ நான் வந்து இதுக்கு ஒரு இது, இங்கே ஒரு கனெக்ஷன், ஸோ இப்படி கொடுத்துட்டேன், ஓகேங்களா? இப்போ நம்ம Arduino யூனோ ஆர் மெகாவில் நம்ம கனெக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் எடுத்துருக்கிறது Arduino மெகா. யூனோவாக இருந்தாலும் சேம் பின் சேம் ஸ்ட்ரக்சர் தான், ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், இதில் வந்துட்டு பாருங்கள், அல்ட்ராசானிக்கில் விசிசி, ட்ரிக், எக்கோ, ஜிஎன்டி பின் இருக்கும். ஸோ இப்போ இந்த பின்னெல்லாம் நம்ம வந்து கொடுக்க போகிறோம், சரிங்களா? ஓகேவா? லைக் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இருக்கக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா விசிசி, இந்த ப்ரௌன் கலர் பின். ஸோ அதனால் நான் வந்து 5 வோல்ட் அப்படிங்கிற இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், கனெக்ட் பண்ணிட்டேன். அடுத்ததாக வந்து பாருங்கள், எல்லோ கலர் பின். நான் டைரெக்டாக ஏன் எல்லோ கலர் பண்ணால் அது ஜிஎன்டி பின், கிரவுண்டிங் பின். ஸோ அது நான் இது பக்கத்துலேயே வந்து கொடுத்துட்றேன், சரிங்களா? இப்போ இந்த பின்னும் கனெக்ட் பண்ணியாச்சு. அகைன் பேலன்ஸ் நம்மளுக்கு இருக்கிறது இன்னும் 2 பின்ஸ் தான். ஒன்று பார்த்தீங்கன்னா ட்ரிக், டிஆர்ஐஜி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்கோ. டிஆர்ஐஜிங்கிற பின், ட்ரிக் பின்னுங்கிறது ரெட் கலர் பின். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த சைடு 9 இருக்க டிஜிட்டல் பின்ஸில் கொடுக்குறேன். Arduinoலையும் வந்து பார்த்திங்கன்னா சேம் தான், 9 இருக்கும். 9th பின்னில் நீங்கள் கொடுத்துருங்க, கனெக்ட் பண்ணியாச்சுங்களா? அப்போ பேலன்ஸ் இருக்கிறது இன்னும் ஒரே ஒரு பின் தான், அது வந்து பார்த்திங்கன்னா எக்கோ பின். அதையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10th கொடுத்துருங்க, சரிங்களா? கொஞ்சம் கண்ட்ரோலரில் யூஸ் பண்ணுறப்போ மட்டும் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுக்கு கண்ட்ரோலர் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம எந்த ஒரு ப்ராஜெக்ட்டும் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பஸர், சரிங்களா? பஸர் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே வந்து ஒரு பின்னை எடுத்து நீங்கள் டைரெக்டாக 8th பின்லேயும், இன்னொரு பின் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டு, இந்த சைடு வந்து 2 கிரவுண்ட் இருக்கும். ஸோ Arduino யூனோலையும் சேம் ப்ரொசீஜர் தான், சரிங்களா? ஸோ கொடுத்துரும். ஸோ அவ்வளோதான், நம்மளுக்கு ஓவரால் கனெக்ஷன் வந்து அவ்வளோதான், சரிங்களா? நம்மளுக்கு அவ்வளோதான்.
இப்போ நம்ம வந்து ப்ரோக்ராமிங் டைம் போகிறோம். ப்ரோக்ராம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி வந்து நம்ம இந்த ஸ்டிக்கில் எப்படி நம்ம வந்து பேஸ்ட் பண்ணுறது, நம்ம ஒரு ப்ரோக்ராமிங் கேபிள் பின்னு. ஸோ இதை நான் வந்து இந்த Arduino Megaவில் கனெக்ட் பண்ணிட்டேன். சரிங்களா, இப்போ நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம எப்படி வந்து ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு உங்களுடைய Arduino IDE இல்லைனா இந்த மாதிரி க்ளவுடு நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் போர்டு செலக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஒன்ஸ் நம்ம கோடெலாம் ரைட்டாக இருக்கான்னு நான் என்னோடய மேனுவலாக செக் பண்ணுறேன். இப்போ நான் டைரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்லோட் பண்ணுறேன். இது ஆக்சுவலாக கோடு வந்து உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஏன்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரைட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா எரர் இல்லாமல் ரைட் பண்ணியிருப்பேன். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக இப்போ அப்லோட் ஆயிடுச்சு. சரிங்களா, இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து கோடு வந்து அப்லோட் ஆயிரும். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய Arduino Mega ஆர் யூனோ வந்து இப்போ பர்ஃபெக்ட் ஸ்டேஜுக்கு இருக்குது. ஸோ ஒர்க் பண்ணுற ஸ்டேஜுக்கு இருக்குது. இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்மளோட கிட்டு வந்து இப்படி தான் இருக்க போகுது. ஸோ இப்போ இந்த கிட்டை நான் வந்து உங்களுக்கு லைவ் டெமோ வந்து பண்ணி காட்டுறேன். சரிங்களா, பஸர் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து உங்களுக்கு உங்களோட ஸ்டிக்கில் இம்ப்ளிமெண்ட் நீங்களே பண்ணிக்கோங்க. ஸோ இது சிம்பிள் ப்ராசஸ் தான். நான் அதை பண்ணிவிட்டு ஃபைனல் அவுட்புட் உங்களுக்கு காட்டுறேன்.